அப்பா இந்த வாரம் வந்துட்டு இன்னைக்கு ஃபேமிலி வந்தாங்க பாருங்க வேற மாதிரி. அதுவும் ரயனோட ஃபேமிலி வந்து அவங்களோட அக்கா வந்துட்டு பிரின்னு பிரிச்சிருந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்பதான் அவங்க வந்து வெளியிலே போனாங்க. அது முடிக்க வந்துட்டு இவ்வளவு இது பார்க்கும்போது வந்துட்டு இத்தனை ஒரு 4 பேரண்ட்ஸ் வந்தாங்க. எனக்கு இவங்க பேரண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு ரயனை போட்டு நெருக்கின மாதிரி தான் எனக்குலாம் கண்டிப்பா தோணுச்சு. அது என்ன அப்படிங்கறத நான் போன வீடியோலயே போட்டிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு நாளைக்கு யார் தான் வரப்போறா, யாரோட ஃபேமிலி வராங்க, யார் யார் வராங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 4 ஃபேமிலி வந்தாங்க. விஜய், விஷாலு, ரயனு, மஞ்சரி அண்ட் தீபக். இந்த 4 ஃபேமிலியில உங்களுக்கு எந்த ஃபேமிலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்டர்டைன்மெண்ட் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு என்டர்டைன்மெண்ட் பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேமிலி பிடிச்சிருக்கும். யாருன்னா விஜய் விஷால் ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோஸ்டிங்னு இறங்கும் போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மஞ்சரி ஃபேமிலி அண்ட் ரயன் ஃபேமிலி ஓப்பனா அடிக்கல. ஆனா மஞ்சரி ஃபேமிலி ஓப்பனா எல்லாமே அடிச்சாங்க. அண்ட் அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ரோஸ்டிங் கொடுக்கும்போது ஒரு வேற லெவலா இருக்குல்ல, சூப்பரா வந்து பிக் பாஸ் வந்துட்டு அந்த ஒரு முரண்பாடு இருக்கா அப்படிங்கறத வந்துட்டு தெரியப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு சூப்பராவே இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு யார் தான் வரப்போறாங்க பாத்தீங்கன்னா சவுண்ட் கிளியுமே வீக்கெண்டுனா அந்த சௌந்தர்யாவோட ஃபேமிலி தான் வர போறாங்க. பேக்கரி சொல்லப்போனா பேக்கரி, ஏன்னா பேக்கரி தானே அவங்க ப்ரொமோட் பண்றதுக்கு உள்ள வந்திருக்காங்க. வேற எதுக்குமே வரல. எங்கடா உள்ள இருப்பாங்கன்னு பார்த்தா பேக்கரி நான் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருப்பேன். என்னன்னா எனக்கு 2 முட்டை பப்ஸ் எடுத்துருவாங்கப்பா, வரும்போது எனக்கு முட்டை பப்ஸ் அனுப்பிச்சு விடுங்கப்பா, உங்க பேக்கரில எனக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து முட்டை பப்ஸ் நினைப்பாவே கண்டிப்பா இருந்திருக்கும். அண்ட் அவங்களோட அம்மா அப்பா 2 பேருமே வராங்க, சௌந்தர்யாவோட அம்மா அப்பா. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்சிதாவோட அம்மா அண்ட் அவங்க பிரதர், ஓகேங்களா, அவங்க அண்ணன் வந்துட்டு அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வந்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ராணவ் வந்துட்டு ராணவோட அம்மா, அவர் பிரதரு, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு வராங்க. வரப்போது எனக்குலாம் ரொம்ப ராணவ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்குது. ஏன்னா அவன் பண்றதா இருக்கட்டும், அவன் பேசுறதா இருக்கட்டும், செம்மங்க வேற லெவலு. எந்த ஒரு இதுவுமே மைண்ட்ல வச்சுக்காம இப்போ ஒரு சண்டை நினைச்சுன்னா அடுத்த நிமிஷமே மறந்துட்டு அவங்க கூட பேசுறதா இருக்கட்டும், அவங்க கூட கம்யூனிகேஷன் பண்றதா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு ஜெனியூனா கரெக்டா விளையாடுறது எனக்கு தெரிஞ்சு ராணவ் தான். எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டா கேம் விளையாடுறப்ப சூப்பராகவும் இருக்குது. அவர் கேம் பிளே வந்து அருமையா இருக்குது. நீ என்ன வேணா சொல்ற, என்ன வேணா நீ என்னை பத்தி பேசுறா, நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். நான் என் போக்குல நான் எப்படி இருப்பேனோ நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ராணுவ வந்து இருக்கிறாப்ல. அவங்க வீட்டுல இருந்து வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க அம்மா, பிரதர், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வராங்க. பவித்ரா வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அண்ட் சர்ப்ரைஸா ஒரு ஆள் வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அந்த சர்ப்ரைஸான ஆள் யாருன்னு தெரியல. மேபி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல தான் மேபி வருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து எனக்கு தெரியுது. அது கன்ஃபார்மா யாரு அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அவங்க அம்மா வரது ஆனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க சர்ப்ரைஸான ஆள் யாரு அப்படிங்கிறது கரெக்டா கெஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில வந்துட்டு எனக்கு பயங்கரமான ரோஸ்டிங் உழுவ போறது அப்படிங்கிறது சௌந்தர்யா ஃபேமிலி வந்துட்டு எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது தெரியல. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரோஸ்டிங் வந்து விழுவும். மெயின் விஜய் விஷாலுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு ரோஸ்டிங் வந்து விழுவும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நெகட்டிவா பேசுறது, பிஹேவியர் சரியில்லை, எப்படி இருக்கா, அப்படி கட்டி பிடிக்கிறா, அப்படி இப்படின்னு பல விஷயம் பேசியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபேமிலி வந்தோன்னே தரம் உண்டு விஜய் விஷாலுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் இன்னைக்கு வந்து ஃபேமிலி யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.